ஐயோ அப்படி இல்லை. இதுதான் தாமிரபரணி ஆறு. வட தமிழ் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு திருச்செந்தூர் போய் தான் மணப்பாடு போக முடியும். இப்போ நாம் திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் ஊருக்குள்ளே போகாமல் கன்னியாகுமரி ரோட்டில் திரும்பி போகணும். இதுதான் ஈசிஆர், ஒரே சாக்கடை திருச்செந்தூருக்குள்ளே. திருச்செந்தூரை விட்டு தாண்டின உடனே ரோடு நல்லா இருக்கும். இதுதான் குலசேகரப்பட்டினம். இது மணப்பாடு கடலுக்குள்ளேருந்து கன்வேயர் பெல்ட்டு இங்கே வரைக்கும் வருது, நிலக்கரி கொண்டு வர்றதுக்காக. இப்போ நம்ம மணப்பாடு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பாலத்தை கடந்து தான் மணப்பாடு போக முடியும். இது என்ன ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிற்கிது, வழியை மறைச்சிக்கிட்டு நிற்கிது. ஓ, இது நடமாடும் மருந்தகம். ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பெரியமா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் சின்ன ரோமாபுரின்ற அழைக்கப்படுகின்ற இந்த மணப்பாடுன்ற கடற்கரை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளையில நான் இருக்கும்போது வந்திருக்கோமோ? ஆமாம், நீ வந்திருக்கோம். ஆனால் நீ 6 படிச்சுட்டு இருந்த இப்போ நீ என்ன படிச்சிருக்க? எம்காம் முடிச்சிட்டேன். இப்போதான் வர்றோம் பெரியமா, ரொம்ப வருஷம் கழிச்சு. இந்த மணப்பாடுன்ற கடற்கரை கிராமம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி போகிற ஈசிஆரில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து இங்கிட்டு விலகி இருக்கீங்க. சொந்த ஊர் இந்த ஊர் தானா? சொந்த ஊர் இந்த ஊர் தானா உங்களுக்கு? இதுதான் அந்த மணப்பாடு கிராமத்துக்கு உள்ள நுழைவு வாய். வாங்க நம்ம இப்போ மணப்பாடு ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் மணப்பாடு ஊருக்குள்ளே போகிற ரோடு. இந்த ஒரு சைடு பேக் வாட்டர் இருக்குது, ஒரு சைடு வீடுகள்லாம் இருக்குது. ஊருக்குள்ளே நுழைஞ்சதும் வலது கை பக்கம் இருக்க தெருவில் திரும்பணும். இந்த ஊருக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் நேராக மணல் மேட்டில் உள்ள சர்ச்சுக்கு போயிட்டு கடற்கரையை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவாங்க. ஆனால் நாம் ஊருக்குள்ளே இருக்க 2 பிரபலமான சர்ச்சுகளை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் நாம் முதல்ல பார்க்க போகிற ஹோலி கோஸ்ட் சர்ச். அப்போ இது என்ன பெரிய சர்ச்சாக இருக்குது, புதுசாகவும் இருக்குது. என்ன சர்ச் இது? இது ஹோலி கோஸ்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க பெரியமா. இது மணப்பாடுல இருக்கிற பழைய பெரிய ஆலயம். தமிழ்ல தூய ஆவியானவர் ஆலயம் சொல்லுவாங்க. சரி, வாங்க நம்ம சர்ச்சுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். நல்லா இருக்கு, உட்காந்து விளையாடணும் போல இருக்கு. நடக்க முடியலையா? வாங்க பெரியமா. ஆலயத்துக்குள்ளே ஸ்கூலும் இருக்கு போல, என்ன பெரியமா? ஆமாம், அந்த தொடக்கப்பள்ளி மாதிரி தெரியுது. 5th வரைக்கும் இருக்கும் போல. இந்த ஹோலி கோஸ்ட் சர்ச்சோட தோற்றத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆலயத்துக்குள்ள நம்ம போகிறோம். நாங்கள் 4 தடவை வந்திருக்கோம் மணப்பாட்டுக்கு. ஆனால் அந்த சர்ச்சை பார்த்ததே இல்லை. இந்த மணல் மேட்டிலேருந்து பார்க்குறம்போது சர்ச்சோட மேல் பகுதி தெரியும். இப்போ இங்கே வந்த பிறகு உள்ளே இப்போத்தையும் பார்க்குறோம். நல்ல அழகான கட்டடமாக இருக்குது. வெள்ளைக்காரவங்க கட்டினது போல் தெரியுது. வெள்ளைக்காரவங்க கட்டின சர்ச்சுன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. இந்த ஊருக்காரர் ஒருத்தர் போய் வெளிநாட்டில் சம்பாத்தியம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு. இந்த கட்டிடம் நம்ம ஊர் கட்டிடக்கலை மாதிரி இல்லை, ஏதோ வெளிநாட்டு கட்டடம் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இந்த ஹோலி கோஸ்ட் சர்ச்சை பார்த்தாச்சு. இனி அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற ஜேம்ஸ் சர்ச்சு ஒன்று இருக்குது, அதை போய் பார்ப்போம்.
என்ன போட்டிருக்காங்கன்னா, இறைவனின் அதிமிகு மகிமைக்காக மணப்பாடு பரிசுத்தாவி ஆலய நிர்மாண அமைப்பில் அரும்பெரும் திருப்பணிகள் ஆற்றியவரும், விக்டோரியா மருத்துவமனை, தபால் நிலையம், குருவானவர், கன்னியார் இல்லங்கள், விக்டோரியா ஃபீல்டிங் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்ட மண்ணின் மைந்தர் கொடைவள்ளல் போட்டு இவங்க தொனாத்தூஸ் விக்டோரியா நேம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹோலி கோஸ்ட் சர்ச் பார்த்துட்டோம். இப்போ இந்த குறுகிய பாதை வழியா நம்ம ஜேம்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னன்னு தெரியல, அந்த காலத்து கட்டடங்கள் மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா இடிந்த நிலையில வீடுகள்லாம் நிறையா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த ஹோலி கோஸ்ட் சர்ச் வந்து கட்டி 175 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் சர்ச் வந்து கட்டி 400 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. இது என்ன இடம்னு தெரியல. இல்லை பெரியம்மா, எப்படி இடிஞ்சு இருக்கு, அந்த காலத்து வீடோ? இது பார்த்தா வீடு மாதிரி இல்லை, மினி பங்களா மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. இது பூரா அந்த சுண்ணாம்பு சாந்தில் கட்டின வீடு. இந்த மேலே இடிஞ்சதெல்லாம் பார்த்தா வெறும் சுண்ணாம்பா தெரியுது. அந்த கால இதெல்லாம் அந்த இதில் நல்ல உதிரவே மாட்டிக்குது, அப்படி ஒரு கல். என்னது பெருமா அவ்வளோ பெருசா இருக்கு? என்ன பழம், என்ன காயின்னு தெரியல, ஆனா ஆலமரம் மாதிரி விழுதெல்லாம் இருக்கு. இதுல ஆலமரமா இருக்கு, பெரிய புளிய மரம் மாதிரி இருக்கு பார்த்தா. இது என்ன காயின்னு தெரியலையே. இப்ப இந்த மரம் எத்தனை வருஷம் ஆச்சு வச்சு? இது வந்து 25 வருஷம் இருக்கு. 25 வருஷம் இருக்குமா? அதனால இந்த மரத்தை வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த மரம் 2 நேரம் இலை பொறுத்தால உழு உடனே தடுத்துடும். அடையாறுல இருக்குதா? ஓ பரவாயில்ல. பரவாயில்ல. இந்த வீட்டு எடுக்க அந்த வீடு நல்லா இருக்கு. அந்த காலத்து வீடு அப்ப உங்கள்ட்ட கேட்டு நன்றி. இது வேற ஆலயம், அது வேற ஆலயம். இது யாகப்பரி ஆலயம். 2 பங்கு. ஓ 2 பங்கா? இது என்ன பாப்பா நினைவு தூண் மாதிரி இருக்கு? சவேரியார். ஆமா பெரியமா, இது வந்து 4th செஞ்சுரியில வந்து சவேரியார் இங்க வந்து 1542ல இருந்து 48 வரைக்கும் இங்க இருந்திருக்காங்க. அவரோட ஞாபகமா நினைவு சின்னமா இந்த இது வந்து கட்டியிருக்காங்க. பெரியமா இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா சொரூபங்கள்லாம் வச்சிருக்காங்க. காம்பவுண்ட் சுவர்ல வச்சிருக்காங்க. அந்த ஆலயத்துல தங்க நிறத்துல இருந்தது பெரியமா, இங்க வந்து வெள்ளி நிறத்துல வச்சிருக்காங்க. ஆமா, அங்க பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்படியே போவோம். உள்ள போமா? வாங்க உள்ள போவோம். கிராமத்துல எப்படி பெருமை எப்படி பிரம்மாண்டமா கட்டினாங்க. அங்க பாரு பெருமா கல்லு கந்தா. இந்த மேல எஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. உங்க யாருக்காவது தெரியுமா? அங்க மேல எஸ்ன்னு போட்டிருக்கிறதுக்கு இந்த பசங்க யார்கிட்டயாவது கேளுங்க. இங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்கு பெரியமா. அங்க எஸ்டி இந்த ஜேம்ஸ் ஆலயம் என்று சொல்லப்படுகிற யாகப்பர் ஆலயத்தில் சர்ச்சு பெருசாக இருக்குது, மாதா கெபி சின்னதாக இருக்குது. இந்த யாகப்பர் ஆலயத்தோட உள்புற தோற்றம் மிகவும் அழகாக இருக்குது. நம்ம இந்த சந்தியாகப்பர் சர்ச்சில் இருந்து பார்க்கும்போது ஹோலி கோஸ்ட் சர்ச் தெரியும், ஹோலி கோஸ்ட் சர்ச்சில் இருந்து பார்க்கும்போது சந்தியாகப்பர் சர்ச்சும் நமக்கு தெரியும். நம்ம பார்த்த ஹோலி கோஸ்ட் சர்ச்சும் சந்தியாகப்பர் சர்ச்சும் தனிநபர்களால் கட்டப்பட்டது. ரெண்டுமே வேற வேற பங்கு. இது வந்து தூத்துக்குடி ஆயர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயம்.
பெரியம்மா, இந்த சந்தியாகப்பர் ஆலயத்தை கட்டினவங்க வந்து இவங்க தான். இவங்க வந்து மத்தேயும் ராந்து. இவங்களோட சேவையை பாராட்டி தான் இவங்களுக்கு இந்த நினைவு சின்னம் வந்து வச்சிருக்காங்க. இறைவனின் மகிமைக்காக எழுப்பப்பட்ட மணவை புனித யாகப்பர் தேவாலய நிர்மாணத்தில் அரும்பணி புரிந்த கொடை வள்ளல் மத்தேயு மிராந்த். பாப்பா, இந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது விசாரிச்சேன்னு தெரியுமா, ஒருத்தவங்க சொன்னாங்க 2000 குடும்பம் கிட்ட இங்க இந்த மணப்பாடு ஊர்ல இருக்குன்னாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மீனவ தொழில் செய்யறாங்களாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பனை தொழில் செய்யறாங்க போல. இதுதான் அந்த ஸ்கூலு. இந்த பக்கம் இருக்கிறவங்க பனை தொழில் செய்யறாங்க. நம்ம இப்ப பார்க்க போறதுதான் அந்த பனை தொழில், அதோட சொசைட்டி, அந்த பனை தொழில் செய்யற சொசைட்டின்றாங்க. இங்க அந்த பனையில இருந்து தயாரிக்கிறது எல்லாமே வெளிநாட்டு கூட ஏற்றுமதி செய்யறாங்களாம் பெரியமா. சரி வாங்க, அதையும் போய் பார்ப்போம். பார்க்க விட்டாங்கன்னா பார்ப்போம். பெரியமா, இதுதான் அந்த பழைய பணத்தொழில இருந்து செய்யற சொசைட்டி பெரியமா. இது வந்து 1957 கட்டியிருக்காங்க. அப்புறம் இது என்னது? இது பார்த்தா பெரிய பங்களா மாதிரி இருக்கு. 1927 போட்டிருக்கு. அப்பவே அப்படி கட்டி வச்சிருக்காங்க பெரியமா. எல்லாம் சிசிடிவி கேமரா நிறைய இருக்கு. அது பழமை மாறாம அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னது இருக்கும்? ஏதாவது விற்க தருவீங்களா காசுக்கு? இது பாத்தீங்களா, இது வந்து குழந்தைங்க விளாடுற கிழுக்கு மாதிரி பனை ஓலையிலே செஞ்சது. இதுல உள்ள வந்து சின்ன சின்ன கல் மட்டும் போட்டு வச்சிருக்காங்களாம். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது நல்லா அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே இப்போ பேக் பண்ணிட்டாகலாம், யார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விற்பனைக்கு 5 இதெல்லாம் ஓவரால் இந்தியா, ஓவரால் இந்தியா, வெளிநாடு போடுறாங்க. இது கவர்மெண்ட் கிடையாது, இல்லை, ஆனால் எய்டட் மாதிரி. அதோட கண்ட்ரோலில் இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. மைக்கு அங்கே காட்டாமா? கோஆப்ரேட்டிவ் இது காட்டிட்டீங்களா? இது வந்து கிழக்கு. இது வந்து அந்த குட்டி குட்டி கூட பனையிலே செஞ்சது. இது பெண் வைக்கிற ஸ்டாண்டு. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறின. இதுவுமே சின்ன பிள்ளைங்கள் ஆடுற கிழக்கு மாதிரி இருக்கு. ராஜாமா மாடல் தான் நிறைய இருக்கு. இங்க மைக்கு இல்லை தொப்பி நல்லா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான தொப்பியா இருக்கு. இது வந்து அந்த குட்டி பாக்ஸ். ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல இதை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு தெரியுமா? இது நல்லா இருக்கு. அது விற்க மாட்டீங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு சாம்பிள். அப்படியா? சூப்பர். இல்லை ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் வாங்கிக்கோமா. இதில் என்ன போட்டு வைக்கலாம்? வேண்டாம் என்ன ஒரு கிழக்கு தருவீங்களா? இந்த பனை தொழில் சொசைட்டியை பார்த்துட்டு நம்ம இப்போ கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு உயரமான பழைய கட்டடம் இருக்குது. அது என்னன்னு போய் பார்ப்போம். அது என்னன்னு கேட்டோம். அது ரேடியோ ஸ்டேஷன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரேடியோ ஸ்டேஷன். இது வந்து ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்களா பெரியமா, அவங்க இருந்து அவங்களால கட்டியிருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வந்து கட்டியிருக்காங்க பெரியமா. இது வந்து
ரேடியோ ஸ்டேஷன் இது வந்து எப்பன்னா பானந்து அவர்களால் பஞ்சாயத்து மேடை நிர்வாகி, அதாவது ஆங்கிலேயர்கள் இருந்த காலகட்டத்தில் இதை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இது வந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. இதை பத்தின மற்ற டீட்டெயில் வந்து இங்க இருக்கிற யார்கிட்டயாவது நம்ம கேட்டு பார்ப்போம். கட்டடம் 1945. லாரன்ஸ் பிரின்ஸ் அவர்கள், அவங்க தான் அப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்திருக்காங்க. அவங்க தலைமையில தான் அதை கட்டி இருந்திருக்காங்க. 1948 இப்ப நம்ம உள்ள போய் வந்து பார்ப்போம். பேய், இந்த மாடிப்படி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க. இதோ அந்த காலத்து மரக்கட்டையில செஞ்ச படிக்கட்டு 3 இதா பிரிவா பிரிச்சிருக்காங்க. இப்ப இங்க வெறும் பாலடைந்த பில்டிங்கா மட்டும்தான் இது இருந்துகிட்டு இருக்கு. இதோ அந்த இதுக்கான கல்வெட்டு தான் இருக்கு. இதுல பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். 1945 கட்டியிருக்காங்க. அதாவது 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே இது வந்து கட்டப்பட்டிருக்கு. தெரியுமா? இதை பாருங்களே, வானொலி அந்த லெட்டர் நிறைய இது தப்பு, அதாவது மாத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது அந்த காலத்தில் வந்து இப்படித்தான் போடுவாங்க. தமிழ் எழுத்து வந்த புதுசுல நோ, லை இதெல்லாம் வந்து இந்த நான் இப்படி தான் இருக்கும். இப்போதே நம்ம சாதாரணமாக போட்டு பக்கத்தில் துணை எழுத்து போடுறோம். அந்த பர்னாந்துன்ற பேர் கூட அந்த நான் வேற மாதிரி தான் பெரியமா போட்டிருக்காங்க. ஆமாம், அது அப்படித்தான். ஆனால் இது வந்து 1945 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில் இது கட்டப்பட்டதுனால அந்த மேலே ஒரு கொடி மாதிரி அடையாளம் போட்டிருக்காங்க வரைஞ்சி. அது பிரிட்டிஷ்காரவங்க கொடி மாதிரி தான் இருக்கு. அந்த பர்னாந்துன்றவங்க தான் பெரியமா நன்கொடை கொடுத்து இந்த வானொலி நிலையத்தை அப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க நினைவா தான் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி இது கட்டியிருக்காங்க போல. ஆமாம் ஆமாம். சரி வாங்க பெரியமா, அடுத்தது போய் பார்ப்போம். என்னது பெரியமா இது? இது மீன் பிடிக்கிறவங்களுடைய வலை. இந்த வலைகளை வந்து அவங்க சரி செய்கிறாங்க. ஓ, இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்கும். அந்த நீளமாக எடுத்து சரி பண்ணுறாங்களா, இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் போடுவாங்க போல. ஓ சரி பெரியமா, போவோம், அடுத்ததுக்கு போவோம். இங்க என்னமோ இருக்கு பெரியமா, அது என்னதுன்னு பாக்கணுமா? மீன் விற்பனை கூடம். வா போய் பார்த்துட்டு வருவோம். சரி பெரியமா. மீன் விக்கிற இடமா? கடலுக்கு நடுல மணல் தான் இருக்கு. தூண்டில் வலைவா? இப்படி மண்ணு இருக்கு. போது பெரியமா, வாங்க நம்ம போவோம். மீனை பிடிச்சு இப்பதான் இது பண்ணிட்டு இருக்காங்க போல. என்ன பெரியமா? ஆமா. இந்த ஊரின் சிறப்பு என்னன்னா, அந்த யாகப்பரிசக்தி பக்கம் இருக்கவங்க பனை தொழில் செய்கிறவங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடற்கரை பக்கம் இருக்கவங்க மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீன் பிடிச்சி அந்த அதை எடுக்கிற இடத்துல இருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மேட்டில் இருக்கிற சிலுவை ஆலயம் வந்து நமக்கு கிளியராக தெரியும். பின்னாடி கலங்கரை விளக்கமும் நமக்கு தெரியும். அங்கே தான் சவேரியார் குகையும் இருக்கு. இப்போ நாம் மீன்பிடி துறையிலேருந்து கடற்கரைக்கு போகிறோம். இப்போ இந்த இடத்துல ரோடு 2ஆக பிரியும். வலது பக்கம் போகிற ரோடு மேலே உள்ள சிலுவை ஆலயத்துக்கு போகுது. இடது பக்கம் போகிற ரோடு கடற்கரைக்கு போகுது. கடற்கரை பக்கம் வந்த ரோடு மீண்டும் 2ஆக பிரியுது. ஒன்று வந்து கடற்கரைக்கு போகுது, ஒன்று குடி தண்ணீர் கிணறுக்கு போகுது. இப்போ வந்து இந்த இடத்த பார்த்தா பெரியமா சுற்றி தீபகற்பம் மாதிரி இருக்கு பெரியமா. அதாவது 3 பக்கம் கடல் மாதிரி தெரியுது. நம்ம ஆலயத்துக்கிட்ட அங்கே மட்டும் பெரிய மேடு தெரியுது, மற்ற பக்கம் எல்லாம் மணல். பெரியமா இப்போ நம்ம வந்து சிலுவை ஆலயத்துல இருந்து கீழே இருக்கோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே போன அந்த ஃபர்ஸ்ட் ஆலயம் நம்ம என்ன ஹோலி கோஸ்ட் சர்ச்சும் சந்தியாகப்பர் சர்ச்சும் தெரியுது. நம்ம ரேடியோ ஸ்டேஷன் கூட இங்கேருந்து பார்த்தா தெரியுது பெரியமா. ஆமாம், நல்லா தெரியுது.
அடுத்து மேல போய் ஆலயத்தை பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கடலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு குடிநீர் கிணறை வந்து பார்க்க போறோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த தண்ணியை தான் குடிநீருக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் மற்ற விவரங்கள் அங்கே போய் நம்ம பேசும்போது தெரியும். போய் பார்ப்போம். அப்பா இது வந்து குடி தண்ணி கிணறா? இது பத்தி ஏதாவது தெரிஞ்சது சொல்றீங்களா? இதுதான் இங்க எல்லா பழங்கத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா வீட்டுல? தண்ணி இவ்வளவுதான் தண்ணி இருக்குமா எப்பவுமே? பத்தாதா எப்பவுமே? ஓ சரி சரி. ஊரே இங்கதான் வடிகட்டெல்லாம் தேவையே இல்லை. மழை விழுந்தா மட்டும் கொஞ்சம் ஒரு அடி அந்த மாதிரி இல்லை. ஒற்று மட்டும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்களா? இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா? ஓ சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓ நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க வீட்டில் மாதிரியாதான் இருக்கு. ஓகே ஓகே. இப்படி நான் இறக்க போகிறேன். நானே இறக்க போறேன். நான் இறக்க போறேன். வளர்ந்தாலும் மக்கள் தான் தெரியுமா அரைச்சிட்டாங்க. இந்த ஒரு குடம் நாங்க ஊத்தி தரோம். ஒரு கஷ்டமா எப்படிங்க? 400 தான். அதை மட்டும் உள்ள போட்டா என்ன ஆகும்? அப்புறம் எடுத்துடலாம். ஒன்னேஜ் அப்புறம் ஒன்னேஜ் உள்ள போட்டு இங்க நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ. முக்கிய கையில ஒரு சுத்திடு. உங்க வாலி வேணுமா? போதும் வாலிக்காரங்கள்ட்ட வாலியை கொடுத்துரு. ஓ அதுவும் தனித்தனியா கொண்டு வந்துருவாங்களா? ஆமா அப்படி. ரொம்ப தேங்க்ஸ். இது இந்த தொழிலுக்கு போறதுக்காண்டி பாதைக்கு அதில் மண்ணை வளர்ந்துருச்சு நினைக்க இந்த பைப் வந்து அங்கிட்டு போவாது. அந்த நீர் ஓட்டத்துக்கு அங்கேருந்து அப்படி அரிச்சு கொண்டு வருது. இது கரன்கிறதுனால அவ்வளோ அப்படியே ஒதுங்கிடுது. இந்த மணல்லாம் எதுக்கு அள்ளுறாங்கன்னா அந்த படகு வந்து அந்த மீன் பிடிக்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு பாதை விலக்கி விடுறதுக்காண்டி அது செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மணலெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே போட் ரைடு இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை அந்த போட்டு வந்து கவிழ்ந்து ஒரு 17 பேர் கிட்ட இந்த இதில் இறந்துட்டாங்க. அப்போ வந்து அதுலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாசமாக தான் அது வந்து இப்போ பழக்கத்தில் இல்லாமல் இருக்கு. வாங்க அடுத்து நம்ம ஆலயத்துக்குள்ள போய் பார்ப்போம். இது சும்மா சாதா கிணறு, குட்டி, குளிக்கிறதுக்கு மட்டும். கடல்ல இருந்து குளிச்சுட்டு வந்து இங்க சும்மா குளியல் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ அது வந்து என்னதுன்னா அதுவும் குளியல் கிணறு தான். ஆனால் அதில் ஸ்பெஷல் என்னென்னா தண்ணி அரைக்கிறது வந்து அந்த ஒரு மரக்கட்டையில் செஞ்சு ஈஸியான முறையில் வச்சுருக்காங்க. நான் பார்த்தது வந்து கிளாமரம், அதில் தான் தண்ணி இறைக்கிறாங்க. இது நம்ம கயிறை வச்சு கைட்டை
இருக்கிறத விட இது வந்து ஈஸியானது. அதை இப்படி நடுவில் ஒரு இது மாதிரி மட்டும் போல்டு மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்படி இழுக்கும்போது அதுவே ஈஸியாக தண்ணி அரைச்சி நம்ம கொடுத்துரும். இப்போ அந்த படியில் பையங்கெல்லாம் இறங்கி வர்றாங்களா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. கடலில் போய் நல்லா சேஃபாக குளிக்கிறதுக்காக அந்த வளையம் அதெல்லாமே எடுத்துட்டு இப்போ பீச்சை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மாவால் இந்த மணல் இதில் வந்து நடக்க முடியல. அவங்க வந்து அப்படி கூடி காரில் அந்த மேலே ரோடு இருக்கோ அது வழியாக வந்துடுவாங்க. நாங்கள் இந்த குறுக்கால இருக்கிற மணல் மேடு வழியாகவே நானும் பெரியப்பாவும் மட்டும் ஏறி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாவே முடியல. ரொம்ப மணல் அந்த நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதில் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாறையாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் கடல் இருக்கும். ஆனால் நடுவில் இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய மணல் மேடு வந்ததுன்னே தெரில. தமிழ்நாட்டிலே வேறு எந்த சைடும் எந்த கடற்கரை பகுதியிலையுமே இல்லாத ஸ்பெஷல் இங்கே அந்த மணப்பாடில் இந்த இதுதான். இந்த ஊருக்கு வந்து மணவைன்ற ஒரு பேரும் இருக்கு. மணற்பாடுன்னு ஏன்னா அந்த காத்தடிக்கும் போது மணல் வந்து பாடுற மாதிரி இருக்குமா. அந்த கவிதை நயத்தோட இந்த ஊர் மக்கள் வந்து அப்போவே அப்படி யோசிச்சு மணற்பாடு அப்படி சொல்லி பேர் வச்சிருக்காங்க. குயில் பாடு அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு மணற்பாடு. அப்போ திரும்ப கீழே உருண்டுருவேன் போல அப்படி இருக்கு. மணற்பாடு தான் என்னன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு பாடு படுத்தி எடுத்துருச்சு. நான் பெருப்பா நிஜமா முடியல. கீழே அங்க இந்த இடத்துல இருந்தோம். அங்க இருந்து மணல்ல ஏறி வந்துட்டோம். சாலையில வர்றதா அதாவது வண்டியில வர்றதா இருந்தா இந்த ரோடு வழியா வந்துடலாம். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆலயம் போற வரைக்கும் 14 சிலுவை பாதைகளை வச்சிருக்காங்க. நம்ம இப்போ மணல் மேட்டில் இருக்க சிலுவை ஆலயத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது எதுக்குன்னா அங்கே பனை சொசைட்டியில் வாங்கினது. இங்கே வெயில் ரொம்ப முடியல, அதனால சும்மா போட்டிருக்கேன். வாங்க பெரியம்மா. டயர்ட் ஆயிடுச்சா? அங்க என்ன பெரியம்மா வேலை நடக்கிற மாதிரி இருக்கு? அடுத்த மாசம் திருவிழான்னாங்களோ. பெரியம்மா டயர்ட் ஆகுறாங்க. நம்ம வந்து ஆலயம் வந்து நடக்குது. அடுத்த மாசம் செப்டம்பர்ல இந்த ஆலய திருவிழா வரும். அதனால இங்க வந்து அந்த பெயிண்டிங் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 14 நாள் கிட்ட நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு நிக்க கூட இடம் இருக்கானா, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்றாங்க. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்ப இந்த சிலுவை ஆலயத்தை பாருங்க. இது வந்து நம்ம இந்திய முறைப்படி கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது, போர்ச்சுகீசிய முறைப்படி கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருக்கிற சிலுவையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த சிலுவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கப்படத்துல கூட வரும். அந்த சிலுவை பத்தி ஆனா நிறைய டீட்டெயில் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த படத்துல வரும், அது மட்டும் தான் தெரியும். ஆனா அது போக நிறைய விஷயங்கள் அந்த சிலுவை மரத்துல இருக்கு. இந்த சிலுவை பத்தி நான் வந்து விக்கிபீடியால வந்து ஒரு விஷயம் படிச்சேன். அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. அதாவது என்ன அப்படின்னா 1540 ஒரு வணிக கப்பல் வந்து இந்த கடல்ல பயணம் செய்யும் போது ஒரு சூறாவளியில மாட்டிக்கிடுச்சு. அப்படி சூறாவளியில மாட்டி இருக்கும்போது அந்த படகோட கப்பலோட கேப்டன் வந்து ஏசுக்கு பார்த்து ரொம்ப மனசு உருகி எங்களை அந்த சூறாவளியில இருந்து காப்பாத்துங்க, நாங்க வந்து இந்த கப்பல்ல உடஞ்ச பாகத்துல இருந்து ஒரு சிலுவையை செஞ்சு இங்க ஒரு கோவிலை வந்து நான் நிலநாட்டுறேன் அப்படி சொல்லி ரொம்ப மனசு உருகி வேண்டியிருக்காங்க.
அப்படி அவர் மனமுருகி வேண்டவும் அந்த கப்பல் வந்து சூறாவளியில சிக்காம அவரோட வேண்டுதல் கேட்கப்பட்டு இங்க பக்கத்துல குலசேகரப்பட்டினம் இருக்கு, அங்க இடத்துல வந்து அந்த கப்பல் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. இதுல வந்து கல்வெட்டு வச்சு கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. பட் அது வந்து கிளியரா இல்லை. நான் வந்து விக்கிபீடியால படிச்சதை வச்சு நான் இங்க என்ன இருக்குன்றத நான் சொல்றேன். கப்பல் வந்து சூறாவளியில சிக்காம அந்த குலசேகரப்பட்டினம்ல அது வந்து கரை ஒதுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து அவர் சொன்ன மாதிரியே அந்த கப்பல்ல இருந்த பார்ட்ஸை வச்சு ஒரு சிலுவை செஞ்சு இந்த இடத்துல தான் வச்சு அவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வழிபட்டு இருந்திருக்காரு. மரத்துல செஞ்சது, கப்பல்ல இருந்து எடுத்த பார்ட்ஸ்ல வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இதை பார்க்கும்போது கல்லு மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். கல்லு தான். நல்லா பார்த்தா இந்த கல்லுல செஞ்ச பெரிய சிலுவைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பார்ட்ல இருந்து அந்த ரெட் கலர் கிடையாது, அதுக்குள்ள அந்த பார்ட் வந்து மரக்கட்டையில செஞ்சது. அதுதான் அந்த கேப்டன் வந்து அவர் கப்பல்ல இருந்து எடுத்து ப்ரேயர் பண்ணி வழிபட்டது. அதை சுத்தி தான் இந்த பெரிய கல்லு வச்சு அவங்க இதை கட்டமைச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு பழைய கட்டடம் மாதிரி தெரியுது. இது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா நல்லா பார்த்தீங்கன்னா இது அந்த சிலுவை மாதிரி இருக்கும். அந்த மாலுமி இந்த இடத்துல தான் அந்த சிலுவை வச்சு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை பார்த்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இந்த ஊரோட ஃபுல் வியூ, நம்ம ஏற்கனவே பார்த்த ஹோலி கோஸ்ட் சர்ச், சந்தியாகப்பர் சர்ச், இது எல்லாமே நம்ம கீழே பார்த்த அந்த கடற்கரை எல்லா வியூவுமே நம்ம கரெக்டாக தெரியும். அந்த சொன்ன மாதிரி இந்த சைடும் ஃபுல்லும் கடல் தண்ணி, இங்கிட்டும் கடல் தண்ணி, அந்த சைடு இங்கே மட்டும் ஊர். 3 பக்கம் சுத்தி கடல், நடுவில் தீபகற்பம் மாதிரி இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கும். என்னம்மா இப்படி இருக்கு? அலை அதிகமா வருதுங்க. ஆமா பெரியமா, அந்த சைடு இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல. இந்த பக்கம் இருக்கு இவ்வளோ அலை ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. இந்த சைடு தான் அந்த சர்ஃபிங் ஏரியான்னு நினைக்கிறேன் பெரியமா. ஆனா யாரும் இறங்கக்கூடாது, அங்கே போல ஆளுங்க ரொம்பளையும் இறங்கிட்டு பசங்க, சின்ன பசங்க. ஆமா, இப்படி இறங்குறதுதான் ரொம்ப ஆபத்து தான். அளவா இங்க தூரமா நின்று மட்டும்தான் பாத்துக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல. போவா உள்ள போக முடியாது. இந்த பக்கம் ரொம்ப அப்படியே பள்ளமா ஒரு மாதிரி இறங்கி தான் போகும். ஃபுல்லா அந்த கருவேல மரங்களும் முட்செடிகளும் தான் அந்த சைடு ஃபுல்லா இருக்குது. ஆமா பெரியம்மா, பார்த்தா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லு மணல் இருக்கு. இங்கிட்ட இது மலை மாதிரி இல்ல, குன்று மாதிரி இல்ல, பாறை மாதிரியும் இல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இதா இருக்கு. வேற மரமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லும் இந்த கருவேல மரம் தான் முளைச்சிருக்கு. சரி, என்ன இது இருக்குன்னு தெரியல. நம்ம அடுத்து போய் பார்ப்போம் தெரியுமா. இந்த கட்டடம் வந்து பயணிகள் வந்தா தங்குறதுக்காக சும்மா டெம்பரரியா கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் கட்டினதுனால அங்கேயும் இருந்துக்கலாம். முடி பறந்துருச்சு. நேரா
நம்ம சந்தியாகப்பர் ஆலயம் பார்க்கும்போது மேலே எஸ்ன்னு போட்டு அந்த ஒரு சிம்பல்ல இருந்தது. இந்த ஆலயத்தில் பார்க்கும்போது அந்த பி சிம்பல் கீழே இன்ட்டு போட்டு இருக்கு. இது என்ன மீனிங் தெரில. ஃபாதர்ஸ் யார்கிட்டயாவது கேட்டால் தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரியம்மா, இந்த சிலுவை ஆலயத்தில் சிறப்பு என்ன பெரியம்மா இருக்கு? இதில் வந்து செப்டம்பர் மாதம் இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா நடக்கும். அப்போ வந்து சிலுவை உயர்த்தும் விழான்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்களாம். அந்த சிலுவை உயர்த்தும் விழாவில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஒரிஜினல் சிலுவையில் உள்ள ஒரு சின்ன பீஸ் வந்து இங்கே இருக்கான். ஆமாம், இருக்கான். அதே மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து உலகில் உள்ள பல ஆலயங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இது மாதிரி இங்கே இந்த ஆலயத்தில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. என்ன பெரியம்மா? நம்ம ஃபர்ஸ்ட் ஹோலி கோஸ்ட் சர்ச்சில் பார்க்கும்போது தங்கத்தால, அதாவது தங்க கலர்ல வந்து நம்ம மேல வந்து பார்த்தோம். அதுல வந்து சவேரியாரு, இன்னாசியார், அந்தோனியார் இந்த மாதிரி சிற்பங்கள் இருந்துச்சு. அதே இது சந்தியாகப்பர் ஆலயத்துல பார்க்கும்போது சில்வர் கலர்ல ஏஞ்சல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க வாசல்ல. இங்க நம்ம வந்து சிலுவை ஆலயத்திலையும் தங்க நிறத்துல வந்து ஏஞ்சல்ஸ் வந்து 2 சைடும் வச்சிருக்காங்க. அடுத்த மாதம் திருவிழா நடக்கிறதுக்காக பெயிண்டிங் ஒர்க் நடக்குது ஆலயத்தில். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, பயணிகள் வந்து தங்குறதுக்காக ரூம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. வர்றவங்க வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கிக்கிறலாம். இப்போ அடுத்து எதா பெரியம்மா நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம வந்து இப்போ ஆலயத்தை பார்த்தாச்சு, சிலுவை ஆலயத்தை பார்த்தாச்சு. இப்போ சவேரியார் வாழ்ந்த குகையை பார்க்க போகிறோம். கீழே போய் பார்க்கணுமா பெரியம்மா? அது கீழே போய் பார்க்கணும். இந்த சைடு தானே போகணும். அந்த சைடு படி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து அப்போனா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சவேரியார் வாழ்ந்த, அதாவது இங்கே அவர் வந்து 4 வருஷம் இருந்தார். நம்ம சந்தியாகப்பர் சர்ச்சிலே பார்த்தோம். அப்படி 4 வருஷம் இருக்கும்போது அவர் இருந்த அந்த இடம் வந்து இங்கே ஆலயத்துக்கு பின்னாடி கீழே இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த பக்கமாக இறங்கிட்டு திரும்ப அப்படி கூடயும் போகலாம். இல்லை ஆலயத்துலேருந்து அந்த பின்புறமாக இந்த படிக்கட்டு வழியாகவும் இறங்கி வந்து கீழே போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆலயத்திலேருந்து கீழே சவேரியார் குகைக்கு இறங்கி போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, துறைமுகம், கப்பல் இந்த சைட்லாம் வர்றதுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி கலங்கரை விளக்கம் கடற்கரையில் பக்கம் இருக்கும். அது மாதிரி நம்ம மணப்பாடு கிட்ட இருக்கிற கலங்கரை விளக்கம் அமைஞ்சிருக்கிற பகுதி தான் இந்த பில்டிங். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆர்ச்லாம் இருக்காது, இப்போ இருக்குது. இங்கே வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நான் எப்போ வந்தாலும் சில நேரம் அந்த குகைக்குள்ளே போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது, பூட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த அறிவிப்பு வச்சுருக்காங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த நுழைவாய்க்குள்ளே நம்ம வந்து வாகனம் உள்ளே கொண்டு போனோம்னா அதுக்கு வந்து அனுமதிக்கப்படுவோம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம வாகனத்தில் உள்ளே போனால் அதுக்கேற்றாப்புல நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற அறிவிப்பு வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் போன வருஷம் வந்தப்போ இந்த காம்பவுண்ட் வந்து இந்த அளவில் தான் இருந்துச்சு. இப்போ திரும்ப மேலே ஏன் ஏற்றி கட்டுறாங்க?
அதான் பெருமை அந்த மணல் மேடு வந்து ஏறிக்கிட்டே போறதுனால ஒருவேளை காம்பவுண்டையும் மேலே ஏத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்றதுனால காம்பவுண்ட் வந்து மேலே ஏத்திக்கிட்டே இருக்காங்க போல. நம்ம கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, அதனால இப்படி ஏத்துறாங்கன்னு. கலங்கரை விளக்கம் வந்து அங்க இருக்கும்போது நம்ம பில்டிங் மட்டும் தான் தெரியும், கலங்கரை விளக்கம் தெரியல. இப்ப இங்க இருந்து பாருங்க, இதுதான் அந்த ஃபுல் கலங்கரை விளக்கத்தோட வியூ. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அது ஃபுல்லாவும் அழகாவும் தெரியுது. இப்ப நமக்கு நேரா இருக்கிற அந்த பில்டிங் தான், அந்த பில்டிங் தான் நம்ம வந்து சவேரியார் ஆலயம். தியானம் பண்ற இடம் மாதிரி, அது வந்து ஆராதனை பண்ற இடம் மாதிரி அமைஞ்சிருக்கும். அமைதியான முறையில உட்காந்து பக்தர்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போய்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் தியானம் பண்ற இடமா மட்டும்தான் இருந்தது. இப்பதான் இதை வந்து ஆலயமா மாத்தி அமைச்சிருக்காங்க. அது என்னது பெரியமா இப்படி கல்லா? அது வந்து தூண்டில் வளைவு. இப்பதான் தூண்டில் வளைவு, அதாவது இப்பனா போன வருஷமா 3 வருஷமா போட்டிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? அது தெரியல. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சவேரியார் வாழ்ந்த குகைகள் போய் நம்ம பார்க்கலாம். முன்னாடி சவேரியார் குகைக்கு பக்கத்தில் இது ஃபுல்லாக கடலாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தூண்டில் வளைவு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த தூண்டில் வளைவு போடுறதுக்கு முன்னாடி பெரிய அலைகள்லாம் இங்கே வரைக்கும் வரும். இப்ப நம்ம சவேரியார் ஆலயத்தை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் அவர் வாழ்ந்த குகை வந்து கீழே இருக்கு, நம்ம அதை போய் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஃபுல்லு பாறை அப்படிதான் இருந்துச்சு, அதாவது நடக்கிற மாதிரிலாம் இருக்காது, இது மாதிரி பாறைகளா தான் இருந்தது. இப்பதான் பக்தர்கள் வந்து வசதியா இறங்கி போறதுக்கு ஏதுவா, இப்ப யாருனாலும் வயசானவங்க இல்ல முடியாதவங்க யார் வந்தாலுமே இறங்கி போறதுக்கு ஏதுவா இந்த படி மாதிரி இந்த கம்பிலாம் வச்சு பாதுகாப்பா அமைச்சு தந்திருக்காங்க. நம்ம சவேரியார் குகையை தான் போய் பார்க்க போறோம். இந்த இதுல பார்த்துக்கோங்க, இதுதான் அதாவது புனித பிரான்சி சேவியர், அதாவது சவேரியார் அவங்களோட பிறப்பு, அவங்க எப்போ பிறந்தாங்க, கோவாக்கு அவங்க எப்போ போனாங்க, மணப்பாடுக்கு எப்போ வந்தாங்கன்னு இருக்கு. அது சந்தியாக சர்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். 1542 48 வரைக்கும் மணப்பாடில் இருந்தாங்கன்னு. 44 தான் இந்த குகையில தங்கி இந்த சுற்றி இருக்கிற ஊர்களெல்லாம் இறைப்பணியாற்றி வந்திருக்காங்க. இவர் வந்து இங்கே மணப்பாட்டிலேருந்து 14 கடிதங்கள் மட்டும் எழுதியிருந்திருக்காரு. அவர் எப்போ இறக்குறாருன்றதும் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து குகைக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மணப்பாடு ஒரு அழகான சுற்றுலாத்தலம். இது திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி ரோட்டில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஊரில் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் வெளியேருந்து வரும்போது சாப்பிட்டு வாங்க, இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வந்துருங்க. இந்த குகைக்குள்ளே ஒரு குடிதண்ணீர் கிணறு இருக்குது. அதைத்தான் சவேரியார் பயன்படுத்தியிருக்காரு. பெரியம்மா பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வரும்போது கூட பார்த்துருப்போம், அனல் மின் நிலையம். நம்ம அப்போ வந்து பார்த்தோமா ஒரு கன்வேயர் பெல்ட் கடலுக்குள்ளே போகிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற பில்டிங் வரைக்கும் வரும். அதாவது என்னன்னா, ஒரு கப்பல் ஏதாவது வருது நிலக்கரியோட கொண்டு வருதுன்னா இங்கே இருந்து தான் அந்த நிலக்கரி ஃபுல்லும் இந்த அணு உலைக்கு போகும். சின்ன ஜெருசலேம் சொல்லக்கூடிய இந்த மணப்பாடு சுற்றுலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.